ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் முதல் தடவையாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. உங்களுக்கான ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் பேப்பர் கொடுப்பாங்க இல்லையா, அது எத்தனை பேஜ் இருக்கும், ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து என்ன இருக்கும், எந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரிசை அப்டேட் பண்ணுவோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது க்ளோஸ்அப்பில் நம்ம பார்த்துடலாம். இதான் உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட். இதை உங்களுடைய மெயின் சீன் சொல்லுவாங்க, முகப்புத்தாள். இதில் இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஃபால்ட்டாக அதுவே டைப் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், அடுத்து உங்களுடைய எக்ஸாம் சென்டர் நேம், உங்களுடைய ஸ்கூல் நேம், சப்ஜெக்ட் என்னங்கிறது, சப்ஜெக்ட் கோடு, பெர்மனன்ட் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே டிஃபால்ட்டாக உங்களுக்கு டைப் பண்ணியிருக்கும். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போனோன்னே நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த இடத்துல உங்களுடைய சைன் நீங்கள் போடணும். புரியுங்களா? ஸ்டூடெண்ட் சைன் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல ஹால் சூப்பர்வைசர் டிக் பண்ணுவார். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய சைன் ரெண்டே தான். நீங்கள் இந்த சைன் மட்டும்தான் பண்ண போகிறீங்க. மற்றபடி எல்லாமே இந்த இடத்துல டிக் பண்ணுறது, ஹால் சூப்பர்வைசர் சைன் பண்ணுறதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நீங்கள் பண்ண வேண்டியது சைன் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன இருக்கும் அப்படின்னம்னா, இதை அப்படியே திருப்பினீங்க அப்படின்னம்னா, இந்த பக்கத்தில் மார்க், உங்களுடைய பேப்பரை வேல்யூ பண்ணக்கூடியவங்க போடுற மார்க், ஒவ்வொரு நம்பருக்கும் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல டைப் ஆகிருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னம்னா, நீங்கள் எக்ஸாம் ஹாலில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கான எக்ஸாம் தேர்வர்கள் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸாம் சென்டரில் இருக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தமிழ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ். ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு நூலக உறுப்பினர் படிவம், செகண்ட் பேஜில் மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவம், தேர்ட் பேஜில் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆவணத்தின் உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்பம், 4ஆம் பக்கத்தில் பணி வாய்ப்பு வேண்டி தன்விவர பட்டியல். இந்த 4ல் கொஸ்டின் நம்பர் 41ல் என்ன படிவம் கேட்டிருக்காங்களோ அந்த படிவத்தை மட்டும்தான் நீங்கள் பூர்த்தி வைக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக 5ஆம் பக்கத்தில் இருந்து பேஜ் நம்பர் 5, இந்த பக்கத்தில் பேஜ் நம்பர் 5ல் இருந்து தான் நீங்கள் எழுத ஆரம்பிப்பீங்க. ஒன் வேர்டு எழுதுறீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக இந்த மார்ஜின் சைடு நம்பர் போடணும். நீங்கள் உங்களுடைய ஒன் வேர்டுக்கான ஆப்ஷன் எழுதுறீங்களே, அது இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு இங்கே எழுத ஆரம்பிக்கலாம். ஒரு பக்கத்துக்கு எவ்வளோ கேப் இருக்கும், ஒவ்வொரு கோடுக்கும் பக்கத்தில் எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு 2 மார்க் கொஸ்டினை எழுதும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரைக்கும் இடையில ஒரு கோடு விட்டு எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப பார்க்குறதுக்கே பேப்பர் ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு கொஸ்டின் எழுதி முடிச்சதுக்கப்புறம் மட்டும் ஒரு கேப் விடுங்க. புரியுங்களா? மேக்ஸிமம் இந்த இடத்துல இவ்வளோ ஒரு 2 வரி இருக்குது, ஆனால் நம்ம ஒரு 5 மார்க் எழுத ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னம்னா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த பக்கத்துலேருந்து எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மொத்தம் பேஜஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னம்னா 22 பக்கம் இருக்கும். லாஸ்ட்டில் பேஜ் நம்பர் 22 அப்படின்னு போட்டிருப்பாங்க. 22 பேஜ் நம்பர். இது தமிழுக்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டுக்கு முந்தின பேஜில் உங்களுக்கு கிராஃப் சீட் கொடுத்துருப்பாங்க. 22ஆம் பக்கத்துக்கு முந்தின பக்கத்தில் 21ல் உங்களுக்கான கிராஃப் சீட் கொடுத்துருப்பாங்க. இது எந்த சப்ஜெக்ட்னா மேத்தமெட்டிக்ஸ்க்கு. ஆனால் உங்களுக்கு சோசியலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு லாஸ்ட்க்கு முந்தின பேஜில் உங்களுக்கு அந்த மேப் கொடுத்துருப்பாங்க. மேப்பு கிராஃப் சீட்டும் லாஸ்ட்டில் வரும். தமிழ் எக்ஸாமுக்கு ஃபஸ்ட் பேஜ்லேயே உங்களுக்கான படிவம் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எழுதுறது எப்படி எழுதுறது அப்படிங்கிறது, உங்களுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவும், அதுபோக தமிழ் எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டினும் இன்றைக்கி ஈவினிங்கே வீடியோ அப்டேட் பண்ணிடுவேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.